வணக்கம். இப்போலாம் ஹூக் ஸ்டெப்ஸ் உள்ள பாடல்கள் நிறைய பார்க்குறோம். ஹூக் மெலடி பாடல்களை பற்றி கூட போன எபிசோடில் பேசியிருந்தோம். ஒரு படத்தோட கதைக்கான ஹூக்கு அதை சொன்ன பாடல் தெரியுமா? இந்த கதையில் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக அமைந்த ஒரு பாடல் தான் படித்தால் மட்டும் போதுமா படத்தில் வந்த இந்த பாடல். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. இரண்டு ஆண்கள் பிரதர்ஸ், இவங்க போய் பெண் பார்த்துட்டு வராங்க. அந்த பெண்ணோடைய அழகை வர்ணித்து பாடும் பாடல் தான் இது. மேலேருந்து வரியாக பார்த்தா இது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் இந்த பெண் பார்க்கும் விஷயத்திலே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால் இந்த கதையில் ஏற்பட போகும் குழப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த பாடலில் மறைமுகமாக நிறைய ஹிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது என்னென்ன, அந்த கதை எந்த போக்கில் இந்த பாடல் எடுத்து செல்லுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்பதினை வலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 1962 வருடம் வந்த படம் படித்தால் மட்டும் போதுமா. இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கத்தில் வந்த பாவரிசை படங்களில் ஒரு முக்கியமான படம் இது. நடிகர் திலகம், நடிகையர் திலகம், நடிகை ராஜஸ்லோச்சனா, நடிகர் பாலாஜி மற்றும் பலர் நடித்திருந்த படம் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மெல்லிசை மன்னர்கள் இவங்களுடைய இசையில் கவிஞர் கண்ணதாசன் வரிகள் எழுத டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி.வி. ஸ்ரீனிவாஸ் இவங்க இரண்டு பேரும் இந்த பாடலை பாடியிருந்தாங்க. இந்த பாடலோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இரண்டு பிரதர்ஸ், சிவாஜி கணேசன் மற்றும் நடிகர் பாலாஜி. இதில் சிவாஜி அவர்கள் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு மகன், ஒரு முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவர், ரொம்ப படிப்பறிவெல்லாம் இல்லாதவர், ஆனால் நல்லவர். அவருடைய பெரியப்பா மகன் பாலாஜி இவங்க வீட்டிலே அவரும் வளர்றாரு. அண்ணன் மாதிரியே தான் இருக்கார் இவருக்கு. அவர் ரொம்ப ஜென்டிலான சுபாவம் உள்ளவர், நல்லா படித்தவர், ஆனால் ரொம்பவும் கோழை, தைரியம் இல்லாதவர். இவங்க ரெண்டு பேருக்கும் திருமண ஏற்பாடுகள் நடக்குது வீட்டில். சிவாஜியோடைய கேரக்டருக்கு ஒரு அடக்கமான பெண், ஒரு கிராமத்து பெண், ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து வந்த நடிகர் திலகம் சாவித்ரி இவங்களை பெண் பார்க்க டிசைட் ஆயிருக்கு. அதே போல் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப ஒரு படித்த பெண், செல்வந்தர் வீட்டு பெண்ணான ராஜஸ்லோச்சனா இவங்களை வீட்டில் பார்த்து வைக்கிறாங்க. பட் பெண் பார்க்க போகும்போது ஏதோ காரணத்தினால இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எனக்கு பார்த்த பெண்ணை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஏதோ கூச்சமாக இருக்குது, நான் அண்ணனுக்கு பார்த்த பெண்ணை தம்பியும், தம்பிக்கு பார்த்த பெண்ணை அண்ணனும் போய் பார்க்குறதா முடிவாகுது. அப்படியே போய் பார்க்குறாங்க. பெண் வீட்டாருக்கும் இது தெரியும். ஸோ சிவாஜி அவர்கள் போய் ராஜஸ்லோச்சனா வீட்டில் போய் பெண் பார்க்குறாரு. அவர் அவங்க படித்த பொண்ணாச்சே, அண்ணன் நினையவே வரப்போகிறவங்க, அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கிலீஷெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே போய் கொஞ்சம் டஸ் புஸ்ஸுன்னெல்லாம் ஸ்டைல் காமிச்சு அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அவர் பெண் பார்த்துட்டு வந்துடுறாரு. பாலாஜியும் போயிட்டு கிராமத்தில் போய் சாவித்திரியை பெண் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு சாவித்திரியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். இதுவும் இந்த பெண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லவளாக இருக்கா, ரொம்ப அடக்கமான பெண்ணாக இருக்கான்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பட் வந்துடுறாங்க, ஒன்றும் சொல்லலை, வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் பிரதர்ஸ் மீட் பண்ணிவிட்டு பாடுற பாடல் தான், நான் பார்த்துட்டு வந்த பெண்ணை பற்றி உனக்கு சொல்லட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடிக்கிற பாடல் தான் இந்த பொன்னொன்று கண்டேன் பாட்டு. மெல்லிசை மன்னர்கள் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடலை. இரண்டு ஆண்கள் பெண் பார்த்துட்டு வராங்க. இந்த பெண்ணோடைய அழகை, குணத்தை எல்லாம் வர்ணித்து பாடணுங்கிற போது சிருங்கார ரசம் வழியணும் இல்லையா, அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ராகம் தான் பிருந்தாவன சாரங்கா. இது பக்தி ரசம் அல்லது ஃபோக் டியூன் இல்லை காதல் ரசம், இது எல்லாத்துக்குமே உகந்ததான ஒரு ராகம் தான். இந்த பாட்டில் இந்த ஸ்ருங்கார ரசம் வழியணும்னு ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப மெலோடியஸாக, ரொம்ப சாஃப்டாக இந்த ராகத்தை ஹேண்டில் பண்ணி இந்த டியூனை கொடுத்துருக்காங்க. பாடலோடைய ஆரம்பம் ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ப்ரெல்யூட் தான். வயலின், கிட்டார் அண்ட் வீணையோட ஆரம்பிக்குது. அது முடிந்த உடனே டி.எம்.எஸ். இந்த பாடலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு டி.எம். சௌந்தரராஜனும், பாலாஜி அவர்களுக்கு பி.பி. ஸ்ரீனிவாசும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. சிவாஜி சார் ஆரம்பிக்கிறாரு. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா. இது சொன்ன உடனே அவர் பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவார். என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. ரெண்டு பிரதர்ஸ், ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையாக ஒன்றா வளர்ந்தவங்க. இவர் ஆரம்பிக்க, அவர் முடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒருமித்த கருத்து உள்ள பிரதர்ஸ் இவங்க அப்படின்னு இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க பாடும்போது ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அதே அந்த கிட்டார் ஸ்ட்ரம் தான் மெயின் பீட்டாகவே இருக்குது. அது கூட ஒரு குச்சி பீட்டு வரும், ஏதோ ஒரு வுட் பிளாக் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைக்கிறேன். இவ்வளோதான். ஸோ ரொம்ப ஆரவாரம் இல்லாத பின்னணி இசை, குரல்களுக்கு முக்கியத்துவம் அண்ட் வரிகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இது. அடுத்த லைன் பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை. பூ
கண்டேன் முகம் காணவில்லைன்னு அவர் பாடும்போது அந்த பூக்கே வலிக்கக்கூடாதுங்கிற மாதிரி அத்தனை சாஃப்டாக பாடியிருப்பார். இந்த படத்தில் இந்த 2 கேரக்டர்ஸோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குரல்களும் அமைஞ்சிருக்கும். சிவாஜியோட கேரக்டர் லவுட் அண்ட் வைப்ரண்ட், அது போல் டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல். அதே போல் பாலாஜியோட கேரக்டர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டில், அது போல் பிபிஎஸ் ஐயாவுடைய குரல். ஸோ இவங்க 2 பேர் குரல்கள் அவ்வளோ கனக்கச்சிதமாக பொருந்தி இருக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கு. டிஎம்எஸ் அவருடைய குரல் கர்ஜனைன்னா, பிபிஎஸோட குரல் மயில் இறகுன்னு சொல்லணும். இந்த 2 பேர் காம்பினேஷனில் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் பாடும்போது கம்பீட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு தெரிஞ்சு ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கிறதுனால எப்பவுமே கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த 2 பேர் குரலில் வந்த பாடல்கள் நிறைய பாடல்கள், நிறைய அழகான பாடல்கள். அதில் ரொம்பவே ஒரு முதன்மையான பாடல்னு இதை பற்றி சொல்லலாம். இதில் கண்ணதாசன் அவர்களுடைய வார்த்தை விளையாட்டு பாருங்க. சிவாஜி கணேசன் அவர் பாடும்போது பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை அப்படிங்கிறார். அதாவது தங்கம் மாதிரி என் ஜொலிச்சா அந்த பெண்ணுன்னு. ஏன்னா அவர் பார்த்துட்டு வந்த பெண் வந்து பணக்கார வீட்டு பெண், அவர் தங்கம் மாதிரி ஜொலிக்கிறார் இவர் கண்ணுக்கு. அவர் பாடும்போது பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லைன்னு. அதாவது அந்த பெண் வந்து அவ்வளோ ஒரு ஜென்டிலான பெண், ரொம்ப ஒரு சாந்தமான பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் எளிமையான வீட்டு பெண். அது அவளை வந்து பூன்னு வர்ணித்து கவியரசர் எழுதுறாரு. ஸோ இந்த ஒரே ஒரு வார்த்தையிலே அந்த பெண்ணுடைய குணாதிசயத்தை அவர் இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி சொல்கிறார் பாருங்க. பல்லவி முடிஞ்ச வர இன்டர்லூடும் ரொம்ப சிம்பிளான இன்டர்லூட் தான். ஃப்ளூட்டு, வயலின், வீணை, இவ்வளோதான். சரணத்தில் அந்த பெண்ணை பற்றிய வர்ணனைகள் தொடருது. டிஎம்எஸ் ஐயா பாடுறாரு, நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும். நடமாடும் மேகம் நவநாகரீகம், அவர் ரொம்ப மாடர்ன் கேர்ள் அப்படிங்கிறத அவர் இங்கே உணர்த்துறாரு. அடுத்தது பாலாஜி பாடுறாரு, நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். இவர் ட்ரெடிஷ்னல் கேர்ள், அதனால பழங்கால சின்னம், பணிவான பெண், ரொம்ப அடக்கமான பெண், பணிவான தெய்வம் அப்படிங்கிறாரு. பட் இந்த வரிகளில் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க குணத்தை தானே சொல்கிறாங்கன்னு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை பிரயோகத்தில் இந்த கதையில் வரப்போகும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு குறியீடாக சொல்கிறாரு கண்ணதாசன் அவர்கள். சிவாஜி கணேசன் பாடும்போது அலை போல மின்னும் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறார். அலையை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்க முடியும், பக்கத்தில் வச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அவளை வந்து அண்ணியவ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பார்த்துருக்காரு. அலை போல மின்னும்னு பாடுறாரு. அதே பாலாஜி பாடும்போது உயிராக மின்னுங்கிறாரு. அவளை ஆல்ரெடி தனதாக்கிக்கணும்னு முடிவு பண்ணி அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டார், அதனால உயிராக மின்னும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 2 பேருடைய பார்வையில் இருக்கிற வித்தியாசத்தை ஒரே ஒரு வார்த்தை பிரயோகத்தில் அழகாக வெளிக்கொண்டு வர்றார் கவியரசர். பாட்டு கண்டினியூ ஆகுது. துள்ளி வரும் வெள்ளி நிலான்னு சிவாஜியும், துவண்டு விழும் கொடியிடையாள்னு பாலாஜியும் பாடுறாங்க. துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும். இந்த சரணத்தோட முடிவில் ரொம்ப அழகான இசையாகட்டும் வரிகளாகட்டும், சென்றேன் கண்டேன் வந்தேன். ஜூலியஸ் சீசர் சொன்னாராம், வெனி வெடி வெச்சி, அதாவது ஐ கேம் ஐ சா ஐ கான்கர்ட். அதே போல் இங்கே எழுதியிருக்காரு கண்ணதாசன், சென்றேன் கண்டேன் வந்தேன் அப்படின்னு. என்ன அழகா அந்த கதையை சொல்லிட்டாராங்க, சென்றேன் கண்டேன் வந்தேன். பியூட்டிஃபுல்லான வரிகள், அந்த மியூசிக்கும் அத்தனை மயக்க வைக்கும் இசைன்னு சொல்லணும். செகண்ட் சரண வரிகளில் தான் இந்த கதையோட அந்த ஹுக் வந்து இன்னும் பலமாகவே நமக்கு கொடுக்குறாரு கண்ணதாசன் அவர்கள். சிவாஜி கணேசன் ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப பாவம் இன்னசென்ட்டாக பாடுறாரு அவர். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. ஃபேக்சுவலாக பாடுறாரு. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கல, நீ பார்க்கல, நான் பார்க்கல அப்படின்னு ரொம்ப அவர் ஃபேக்சுவலாக சொல்கிறாரு, இது நடந்ததுங்கிற மாதிரி. பட் அதுக்கு பாலாஜி அவர்கள் பதில் சொல்லும்போது பாடல் வேற ஒரு கலர் கோள் எடுத்துக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. உன் பார்வை போல என் பார்வை இல்லை. ஏன்னா சிவாஜி அவர்கள் பார்த்த பார்வை அண்ணியை பார்த்த பார்வை, இவர் பார்த்தது மனைவியை பார்க்குறாரு. இவர் ஆக்சுவலி தம்பி ஒய்ஃபுகளை பார்த்துட்டு வந்திருக்காரு, அப்படி தானே பார்த்துருக்கணும். ஆனால் அவர் பார்வை அப்படி இல்லை. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உன் பார்வை போல என் பார்வை இல்லைன்னு. அப்புறம் தன்னுடைய எண்ணத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் வைக்கிறாரு. நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, ஏன்னா நான் கண்ட காட்சி அத்தனை ஒரு பேரழகு, அது நீ இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி தான் சபலப்பட்டிருப்பேங்கிற மாதிரி தன்னுடைய நேச்சருக்கு, தன்னுடைய எண்ணத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாரு. ஆனால் இந்த அண்ணன் சொல்கிற விஷயம்லாம் ஒன்றும் புரியாமல் ரொம்ப வெள்ளந்தியா பாவம் அவர் சிவாஜி கணேசன் கண்டினியூ பண்ணுறாரு. என் விழியில்
நீ இருந்தா அவருடைய விழியில அண்ணன் தான் இருக்கான், அண்ணனுக்காக போய் பார்த்துட்டு வந்தேங்கிறத ரொம்ப அழகா சொல்றான். வேற ஒரு பாலாஜி பாடும்போது இதே விஷயம், ஆனா அவர் சொல்ற போது வேற விதமா சொல்றாரு. உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். அதாவது மாப்பிள்ளை கோலத்துல நான் தான் இருந்தேங்க அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு அவர். ஸோ அகைன் ஒரு வார்த்தையில தான் வித்தியாசம். விழியில நீ இருந்தாயே பாடும்போது உன் வடிவில் நான் இருந்தேன்னு சொல்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த கதைக்கான முடிச்சு இந்த இடத்துல ரொம்ப அழகா போடப்படுதுன்னு சொல்லணும். ஸோ தன்னுடைய எண்ணத்தை இந்த மாதிரி சூசகமாக இந்த பாடல் மூலமா பாலாஜியோட கேரக்டர் வெளிப்படுத்துது. பட் ரொம்பவே சூசகமா இருக்கு. இந்த பாட்டை 100 தடவை நீங்க கேட்டிருந்தாலும் இந்த கதையுடைய இந்த நுணுக்கம் தெரியலன்னா இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கிறது தெரியாது. நமக்கு தெரியாதது மாத்திரம் இல்லை, அந்த கதையில சிவாஜி கணேசனுக்கும் புரியல, அவரும் இதை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. ஸோ இவர் வெளிப்படுத்தின எண்ணம் அவருக்கும் புரியல, அதனால எதுவும் நடத்தலை. அதாவது இந்த இவனுக்காக பார்த்த பெண் அவனுக்காக பார்த்த பெண்ணுங்கிற விஷயம் மாறலை. ஸோ என்ன பண்ணணும், இந்த பாலாஜி வந்து நியாயமா இருந்தால் அந்த கேரக்டர் தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர் வந்து கோழை, ஒரு குறுக்கு வழி எடுக்க பார்க்குறாரு. வெளியில சொன்ன அசிங்கம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, 2 வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கு வந்து ஒரு மொட்டை கடைதாசி எழுதி போட்டுருவார். இந்த மாதிரி உன்னை பார்க்க வந்த பையன் நல்லவன், ஆனால் உனக்காக நிச்சயிக்கப்பட்ட பையன் வந்து ரொம்ப கெட்டவன், அவன் வந்து குடிக்காரன் முரடன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ எழுதி போட்டுருவார் 2 பக்கமும். ஸோ பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க, எங்களை யார் பார்க்க வந்தாங்களோ நாங்கள் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறோங்கிற மாதிரி 2 பக்கமும் சொல்லிவிடுவேன். சரி இவங்க வீட்டாரும் ஓகேன்னுட்டு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பாலாஜியை திருமணம் பண்ணி கொள்வார் சாவித்திரி அவர்கள். அவங்க ஓகே, ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ரொம்ப அடக்கமான பெண், கணவன் யாரோ அவனை அப்படியே தெய்வமாக ஏற்று வாழற பெண், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பட் சிவாஜியை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து ராஜசோச்சனா அவங்க நிறைய எதிர்பார்ப்புகளோட வராங்க. அவங்க படித்த பெண், இவனும் நல்ல படித்தவன் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா அவர் பெண் பார்க்க போகும்போது இங்கிலீஷ்லாம் பேசிடுறாரு. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவன்னு. பயங்கர கோவம் வந்துடுறது அவங்களுக்கு. கண்ணா பின்னான்னு இவரை இன்சல்ட் பண்ணி பெரிய சண்டை சச்சரவுலாம் ஆகி இந்த படம் பூரா வந்து சிவாஜி அவர்களுடைய கேரக்டர் பார்த்தா மகா பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஏன்னா அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஆனால் எல்லாரும் அவர் மேலே பழி சொல்லுவாங்க. அவனுக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் வாழ்க்கையில், இந்த மாதிரி அடங்காத மனைவிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுவார் அவர். ஸோ இது கடைசியில் எப்படி முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. பட் இந்த கதைக்கான ஒரு முடிச்சு இந்த பாட்டில் தான் நமக்கு வந்து முதல்ல போடுறாங்க இந்த கதையை. ஸோ அந்த கதையுடைய ஹுக்கே இந்த பாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து இந்த கதையில் எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள். டிஎம்எஸ் அண்ட் பிபிஎஸ் 2 பேரும் அவ்வளோ அழகாக இதை பாடியிருப்பாங்க. நடிப்பு கேட்கவே வேணாம், நடிகர் திலகம் ஜமாய்ச்சிருப்பார். பாலாஜி ஆல்சோ வெரி காம்பிடென்ட் ஆக்டர். அதே போல் இசை மெல்லிசை மன்னர்கள் ரொம்ப அழகாக ரொம்ப ஜென்டலாக சாஃப்ட் சாங் ஒன்று கொடுத்து அதில் வச்சு இந்த ஒரு பொடியை வச்சு அவங்க கிரியேட் பண்ணதும் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் ஃபுல் கிரெடிட் அஃப்கோர்ஸ் டு கவியரசர். ஏன்னா ஒரு கதையோடைய இந்த பாட்டே ரொம்ப ஷார்ட் பாட்டு தான், 3.5 நிமிஷமோ என்னமோ தான். அதில் சின்ன வரிகளில் ஒரு சொற்கள் மூலமாகவே இந்த கதையோட ஹுக்காக வர இந்த பாட்டில் அவர் போடுறாரு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரமிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். தமிழுடைய பவர் இதுதாங்க. அழகான வார்த்தை பிரயோகங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சின்ன சின்ன சொற்கள் வரிகள் மூலமாக சொல்லிட முடியும் அப்படின்னு இந்த பாட்டில் நம்ம பார்க்க முடியுது. இதே போல் பாட்டில் வெளிப்படையாக ஒன்றும் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கும் மர்மங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் சில வீடியோக்கள் பேசியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இதே போல் வேறு எந்த பாடலில் இருக்கும் மர்மத்தை இந்த ஒரு நாள் போதுமா நிகழ்ச்சி மூலமாக விடுவிக்கணும்னு நினைக்கிறீங்க, கமெண்ட்டில் எழுதுங்க. நான் அந்த பாடலை எடுத்து அதை பற்றி பேசவும் முயற்சி செய்கிறேன். நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமான சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை.